இன்றைக்கி நம்ம வீடியோவில் எறா கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். இதில் நம்ம தோல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா எறாவையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி போடுறேன். போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எறாவை போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எறாவை நல்லா வேக வச்சுக்கலாம். என் பேர் பவானி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எறா நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எறா கிரேவி. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி ஒரு கலர் இறக்கணுன்னா சூப்பரான எறா கிரேவி ரெடி.